சிரமே தாழ்வணிந்தே தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உனை சிரமே தாழ்வணிந்தே. பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பெறவும் பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பெறவும் நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன் நான் மலையாய் தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்வணிந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது செல்லத்துறை, குணசீலி, அமலன், மரியம்மாள், அன்னம்மாள், கிளின்டன் துறை என்பவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருள் வேண்டி ஆசிர் வேண்டி மன்றாடுவோம். இன்றைய நாளிலே தாயாம் திரவியோடு இணைந்து புனித மகதலா மரியாவினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இயேசுவினால் சிறப்பாக தொடப்பட்டவர், அதற்கு பிற்பாடு தன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய அளவிலான மாற்றம் கண்டு இயேசுவினுடைய சீடராக மாறியவர். புனித மகதலா மரியாவை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவினுடனான சந்திப்பிற்கு பிற்பாடு நல்ல ஒரு வாழ்வு வாழ, அர்த்தமுள்ள ஒரு வாழ்வு வாழ வரம் கேட்டு இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை ஒரே திருமகன் முதல் மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டலாலும் கிறிஸ்து வாழ்கின்றார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது மாட்சியில் அவர் ஆட்சி செய்கின்றார் என கண்டு மகிழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1 முதல் 4 வரை. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன். என் உயிர் குரலான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நற்சந்துகளிலும் சுற்றி என் உயிருக்கான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர். நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்கான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்கான அன்பர் தமை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உன்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உன்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏந்துவேன். அருஞ்சுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். பல்லவி. ஆண்டவரே, உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். சிறகுகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. வழியில் என்னை கண்டாய் நீ மரியே, எமக்கு உரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியையும் கண்டேனே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவசனங்கள் 1 மற்றும் 11 முதல் 18 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வான தூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் எனச் சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, 2016ஆம் ஆண்டு மறைந்த நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் புனித மகதலா மரியாவினுடைய நினைவை புனித மகதலா மரியா விழாவாக நாம் கொண்டாட திருச்சபைக்கு ஒரு அருமையான அழைப்பை கொடுத்தார். அதற்கு பிற்பாடு 2017ஆம் ஆண்டு தன்னுடைய மறையுரையின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மகதலா மரியாவை இயேசுவினுடைய சீடர் என்று குறிப்பிட்டார். அதோடு மட்டுமல்லாமல் மகதலா மரியாவை குறித்து குறிப்பிடுகின்ற பொழுது அவர் திருத்தூதர்களின் திருத்தூதர் என்று குறிப்பிட்டார். எதற்காக திருத்தூதர்களின் திருத்தூதர் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிட வேண்டும்? இவர் திருத்தூதர்களுக்கே இயேசு உயிர்த்து விட்டார் என்கின்ற செய்தியை எடுத்து சொன்ன காரணத்தினால் திருத்தூதர்களின் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகின்றார். அதற்கு பிற்பாடு 2019ஆவது ஆண்டிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் எழுதிய திருத்தூது ஊக்க உரைக்கு கிறிஸ்து வாழ்கிறார் என்று புனித மகதலா மரியா பயன்படுத்திய அந்த தலைப்பையே பயன்படுத்துகின்றார். இவ்வாறு இந்த முக்கியத்துவத்தின் காரணமாக புனித மகதலா மரியாவை திரு அவையும் சிறப்பான விதத்திலே நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது. புனித மகதலா மரியாவை குறித்த குறிப்புகளை விவிலியத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 2வது இறை வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே இயேசுவால் 7 நோய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியா என்கின்ற ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்து கண்ணீரால் இயேசுவினுடைய பாதத்தை கழுவி நறுமண தைலம் ஊற்றி தன்னுடைய கூந்தலால் துடைத்த பெண்மணியும் இவராகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற யூகம் இருக்கிறது.
பெத்தானியாவில் இயேசுவுக்கு பணிவிடை செய்த அந்த மரியாவும் ஒருவேளை மகதலா மரியாவாக இருக்கலாமோ என்கின்ற எண்ணமும் இருக்கின்றது. இப்படி பல யூகங்கள் இவரை குறித்து இருந்த பொழுதிலும் கூட புனித மகதலா மரியாவினுடைய பங்களிப்பு சிறப்பானதாக இருக்கின்றது. இயேசுவால் சிறப்பான விதத்திலே தெரிந்தெடுக்கப்பட்ட பிற்பாடு, இயேசுவால் பாவங்கள் நீங்கப்பட்ட பிற்பாடு அவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக இயேசுவுக்கு அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய கடந்த கால வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கூட இயேசுவினுடனான சந்திப்பிற்கு பிற்பாடு அவருடைய வாழ்வில் பெரிய அளவிலான நேர்மறையான மாற்றம் ஏற்படுகின்றது. தன்னுடைய வாழ்வே இயேசுதான், எனக்கு வேறு என்றும் தேவையில்லை, அந்த அளவிற்கு அவர் இயேசுவோடு நெருக்கமாக, இயேசு எங்கு சென்றாலும் அவரை பின்பற்றுபவராக அவர் மாறுகின்றார். இந்த அளவிற்கு என்று சொன்னால், இன்று நற்செய்தியிலே ஆண்டவர் மகதலா மரியாவை பார்த்து சொல்லுகின்றார், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே. எந்த அளவிற்கு அவர் ஆண்டவரோடு நெருங்கி இருப்பார் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பார். அன்பு மக்களே, இன்று மகதலா மரியா நமக்கும் அருமையான வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருகின்றார். பல நேரங்களில் நாம் இந்த உலகோடு அல்லது நம்முடைய உறவுகளோடு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதனை நாடி தேடுபவர்களாக, இந்த உலக செல்வங்களை நாடி தேடுபவர்களாக அதன் பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு தேவையானது ஒன்றே, நாம் இயேசுவின் பின்னால் இயேசுவை நாடி தேடுபவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பைத்தான் இன்றைய நாளிலே புனித மகதலா மரியா நமக்கு கொடுக்கின்றார். அங்கே அவர் இயேசுவினால் 7 பேய்கள் ஓட்டப்பட்ட பிற்பாடு அவர் முழுவதுமாக தன்னையே இயேசுவுக்கு அர்ப்பணிக்கின்றார். பல நேரங்களில் நாம் நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் எடுத்துரைக்கிறோம். ஆனால் அந்த தேவைகள் நிறைவேறிய பிற்பாடு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோமா, அல்லது நம்முடைய வாழ்வை ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்வாக அமைத்து கொள்கிறோமா என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. நம்முடைய தேவைகளில் அதிகமாக ஆர்வமாக ஆண்டவரை தேடுகின்ற நாம், நம்முடைய தேவைகள் நிறைவேறிய பிற்பாடு அதே ஆர்வத்தை ஆண்டவர் மீது காட்டுகிறோமா? ஆண்டவர் மீது நன்றி உணர்வு உடையவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்வை நாம் பெற்றுக்கொண்ட நலன்களுக்கு ஏற்ப நாம் அமைத்து கொள்ளுகிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்கின்ற பதில்தான் கிடைக்கின்றது. இயேசு அந்த 10 தொழுநோயாளர்களை குணப்படுத்திய பிற்பாடு ஒரே ஒரு தொழுநோயாளர், குணம் பெற்ற மனிதர் தான் இயேசுவிடம் திரும்பி வந்து அவருக்கு நன்றி செலுத்தினான். மற்ற 9 பேர் அவர்கள் தங்களுடைய பாதையிலேயே சென்று விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் இதே ஒரு நிலைதான் இருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தேர்வு நேரங்களில் ஆலயத்திற்கு, திருப்பலிக்கு தவறாமல் வந்து விடுவார்கள். ஆனால் தேர்வு நிறைவுற்ற பிற்பாடு, தேர்விலே நல்ல மதிப்பெண்கள் பெற்ற பிற்பாடு ஆலயத்திற்கு வருவார்களா என்று சொன்னால் இல்லை, ஆண்டவரை மறந்து விடுவார்கள். நாமும் பல நேரங்களில் நம்முடைய தேவைகளில் ஆண்டவரை தேடுவிடுகிறோம், ஆனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்து விடுகிறோம். ஆனால் மகதலா மரியா ஆண்டவரால் தொடப்பட்ட பிற்பாடு, குணம் பெற்ற பிற்பாடு ஆண்டவரோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றார். ஆண்டவர் தான் தனக்கு எல்லாம் என்று தன்னுடைய வாழ்வில் பெரிய அளவிலான ஒரு மாறுதலை கொண்டு வருகின்றார். ஆமோஸ் இறைவாக்கினர் 5வது அதிகாரத்திலே 6வது இறை வசனத்திலே அருமையாக குறிப்பிடுகின்றார், ஆண்டவரை தேடுங்கள், அப்போது நீங்கள் வாழ்வீர்கள். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாமும் புனித மகதலா மரியாவை போல ஆண்டவரை தேடுவோம், அப்பொழுது நாமும் வாழ்வடைவோம். அன்பாயே பாயாண்டவரே,
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா புரிந்த அன்பு பணியை ஒரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. எல்லாம் வல்ல தந்தையே, உம்முடைய இரக்கம் உமது ஆற்றலை விட தரம் குறைந்தது அல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எல்லாவற்றிலும் உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதை கண்டார். கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்த அவரை தேடினார். இறந்தோரினின்று உயிர்த்தெழுந்த அவரை முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக பொது வாழ்வுக்கான நற்செய்தி உலகின் கடையெல்லை வரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்கள் முன்னிலையில் திருத்தூது பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட நாங்கள் நினைவு கூறும் உம் அடியார்களை இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித மகதலா மரியா, புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே தும்பரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை மருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள்
எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தோண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். அன்பு மக்களை, திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு புதுப்பிக்கப்பட்ட நம்முடைய வீடுகள் மந்திரிக்கப்படும். அன்பு மக்கள் அதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவர்களுக்காகவே வாழ்கின்றனர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்ட உமறை பொருட்கள் எங்களிலும் உமது அன்பு நிலை கொண்டிருக்க செய்வனவாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித மகதலா மரியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.